எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். தோசைனா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஃபன்னு சொல்லலாம். தோசையிலேயே நம்ம நிறைய வெரைட்டிஸ் செஞ்சுருக்கோம், சாப்பிட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நல்ல ஒரு ஹெல்த்தியான சோள தோசை. வெயிட் லாஸ்க்கு இல்லைனா gluten ஃப்ரீ டயட் ட்ரை பண்றவங்களுக்கு கூட ரொம்ப நல்ல சாய்ஸ். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை செய்ய முதல்ல தேவையான இன்கிரீடியன்ஸை ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளை எடுத்துக்கலாம். இது 250 ml கப். தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வைங்க. ml கப்பில் 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பச்சை அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையும் நல்லா சுத்தமா கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இதையும் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 6 மணி நேரம் ஆனதும் ஊறின சோளத்தை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைக்க போகிறோம். முதல்ல தண்ணி ஊற்றாம ஒரு தடவை அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து ஊற வச்ச உளுத்தம்பருப்பு, அரிசி, வெந்தயத்தை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நடுவில் ஒரு தடவை மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி சைடில் ஒட்டி இருக்கிறத எடுத்து விட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சோளமாவும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வைங்க. ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டும். நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஃபர்மெண்ட் ஆக விட்டுருக்கேன். பாருங்க மாவு எவ்வளோ சூப்பராக பொங்கியிருக்குன்னு. மாவு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். மறுபடியும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சோள தோசை மாவு தயாராகிடுச்சு. ஸ்டோவில் தோசை தவா வச்சு சூடானதும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வைங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி நல்லா லேசாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த மாவு ஸ்ப்ரெட் பண்ண நல்லா வரும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து தோசை சுற்றியும் மேலேயும் ஊற்றுங்க. நீங்கள் ஒரு ப்ரஷ் வச்சு கூட நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். தோசை ரெசிபீஸில் நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் தோசை நல்லா கிறிஸ்பியானதும் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. நான் இங்கே சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். 2 பக்கமும் நல்ல முருகலாக வந்ததும் நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. சோள தோசை நல்லா லைட்டாக இருக்கும், டைஜஷனும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணுற சட்னி, சாம்பார் நிறைய செஞ்சுருக்கோம். சில லிங்க்ஸை ஷேர் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு இந்த சூப்பரான சோள தோசையை தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். சோள தோசை அவ்வளோ டேஸ்டி, அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. எப்போவுமே செய்கிற ஒரே மாதிரி தோசை இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு HomeCookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the Home Cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.